ஸோ இப்போ எல்லாருமே ஷாப்பிங் வெக்கேஷன் ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்ட்டு அது ஒரு சாக்கு. ஆக்சுவலாக வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து என் சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம். எப்போ போகிறோன்னா இதுக்கு டைம் இருக்குது. ஃப்ரைடே போகிறோம். ஆமாம், கம்மிங் ஃப்ரைடே. ஓ சாரிவா, இப்போ கம்மிங் ஃப்ரைடே நம்ம போகிறோமா, அதனால் வந்து அதுக்குள்ள ஷாப்பிங் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி காலையிலே எழுந்து நான் குளிச்சு கிளம்பி இவங்கெல்லாம் வெளில போய் வரதுக்குள்ள என் மேக்கப் எல்லாம் உருகி ஊற்றிச்சு. நல்லா தான் இருக்குது, மேக்கப்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாக்கா. இப்போத்திங்களா ஸ்டெட்டெல்லாம் மாற்றிருக்கேன். ஒன்று நீங்கள் கேட்பீங்க, இப்போ டேட் மாமன் போட்டிருக்க செகண்ட் ஸ்டெட் நீ அவுத்துட்டமோ? நான் இல்லை, வச்சிருக்கேன். அது மேலே போட்டிருக்கிறேன். நானே இப்பதான் பாக்குறேன். ஆமா, அதை காணுமே அப்படின்ட்டு. ஆனா இதுதான் பெருசா இது மாதிரி இருக்குல்ல, அதனால வந்து அப்படியே வந்து அது அப்படியே இதுவாயிடுச்சு. நல்ல காலம் பாப்பா நீ சொல்லிட்ட, இல்லைன்னா மேக்ஸிமம் மெசேஜ் அதுவா தான் இருக்கும் வந்திருக்கோம். அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போகலாம். எங்கே போகிறோம், நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணுறேன்னு எடுப்பேன். நல்ல டிஷர்ட் நான் பார்த்த டிஷர்ட் இருக்குதான்னு பாத்தியா? இல்ல, கண்ணு கெட்டணும் தூரம் வைக்க எனக்கு கேரிக்கல. கொடுங்க, எனக்கு வண்டி எடுக்க வேணா, புது ட்ரெஸ் போட்டுங்க. அது வேறயா? நான் புது ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு பாரு, இல்ல ஒரே அதே பட்ஜெட். அது நீ எடுத்துக்கோ. அதே பட்ஜெட்ல தான் எக்ஸ்டெண்ட் ஆகி போக மாட்டேன். அது நீ எடுத்துக்கோ. நாங்க எதுக்கு போடணும்? இருந்தா இருக்குது, என்கிட்ட இருக்குது, உங்ககிட்டயும் இருக்குல்ல பாப்பா புதுசு. எனக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு தான் இல்லவே இல்லையா? எனக்கு தான் ஏகப்பட்டது இருக்குது. பீரோ திறந்தா உழுது தப்பன்னு மேல உழுது, நான் மூச்சு திணறது. நல்லா தான் இருக்குது மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து எப்பன்னா தேர்ஸ்டே அதுக்குள்ள ஏதாச்சும் வந்ததுன்னா அதுக்குள்ள ஆஃபர் போய் இங்க ஏதாவது மாட்டுச்சா? கடல்லே இல்லையே, ஒன்றும் பெருசா நல்லா இருக்க மாதிரி தெரியல. ஆல் கலெக்ஷன்ஸ் பசங்களுக்கே கிடையாது. ஆமா, ஏதோ ஒரு 4 டிஷர்ட் கிடச்சிச்சு. எனக்கு 2 டிஷர்ட் கிடச்சிச்சு. ஒரு டிஷர்ட் ஒரு சட்டை. நீ ஷர்ட் அந்த இந்த ஷர்ட் எடுத்தல, இது நல்லா தான் இருந்துச்சு. அது டிஷர்ட் லீவ் சூப்பரா இருந்துச்சு. ஏன் டிஷர்ட் நீ பார்க்கலையா? ஏன் நல்லா தானே இருந்தது. எந்த பாத்தீங்க நல்லா இருந்துச்சா? அந்த ஸ்ட்ரெச்சே போகாது. அந்த ஸ்ட்ரெச் ஆஃபர் நாட் அப்ளிகபிள். எல்லாமே அந்த ஸ்ட்ரெச்சே போகக்கூடாது. நம்ம இந்த பக்கம் தான் பார்க்கணும். ஏதாவது பார்த்து ஒன்று சூஸ் பண்ணி பார்க்கலாம். சட்டுன்னு சூஸ் பண்ணு. ஆமாம் பாப்பா, பேசாம மேலே போய் பார்க்கலாம்ல. இங்கே சரியில்லைன்னா இல்லை பெரியவங்களுக்கு தான் இருக்குது. சிவா பேசாம மேலே போகலாம். என்ன சொல்லலாம், என்ன பார்க்குற? நல்லா இல்லைன்ட்டு ஒரு 4 ட்ரெஸ் இப்போ எடுத்துன்னு வந்துடுவேன் நீனு. அப்படிதானே? இது நல்லா இருக்கா? இது பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாரு. தெரில, அது தெரியாம தான் நானும் நோண்டிக்கிட்டு இருந்தேன். சிம்மிக்கு மேலே ஓவர் கோட்டா அதானே? இதை நம்ம எப்படி வேணா போடலாம். ஆனா இங்க பாரு, இங்கே ஸ்ட்ரிக்ட் இருக்கு. இங்க பாரு, இங்கே ஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுதான் கேட்குறேன், அது என்னதுன்னு கேட்டேன். அது தெரியாம தான் நானும் நோண்டிட்டு இருந்தேன். மேலேயும் ஒன்றும் போகல. இது வேணாம், குளிச்சுட்டு மாட்டிட்டு வர மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஆக்சுவலி வந்து இன்னைக்கு நம்ம சீக்கிரமாகவே வந்து நம்ம ஷாப்பிங் முடிச்சிருக்கோம். ஏன், பிகாஸ் அவ்வளோன்னும் வந்து கலெக்ஷன்ஸ் இல்லை. தேடி பார்த்து பொறுக்கிற அளவுக்கு இல்லை. அதனால வந்து அல்ற லெவலுக்கு இல்லை, கில்ற லெவலுக்கு தான் இருக்குது. ஆமாம், அது ஏன்னு தெரில. இன்னைக்கு என்னமோ இல்லை, எங்களுக்கு அப்படி தோணுதான்னு எனக்கு தெரில. எனக்கு ஒன்றும் வந்து ட்ரெடிஷனல். ஏன்னா நீங்கள் வந்துருங்க, 1 டே பிஃபோராகவே வந்துருக்கணும். எல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டாங்க. நீ நேற்று கூட்டம், நேற்று சினிமாக்கு போகணுன்னு அடம் முடிச்சது நீ தானே? அப்புறம் ஸோ வந்து நான் போய் வீட்டில் போய் என்னெல்லாம் வாங்கினேன், என்னெல்லாம் நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன்றதை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் எடுக்கிறோம் வீடியோவை. ஏன், பிகாஸ் டேடியும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டார் வெளியில். அப்புறம் நாங்களும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறையா வேலைலாம் இருந்தது. ஆன்ட்டிலாம் வந்துருந்தாங்க.
ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் இல்லாமல் போய் மொட்டை மாடில கொசுக்கடியோட உட்காந்துட்டு இருந்தோம். இப்போதான் கரண்ட் வந்துச்சு. ஸோ அதனால நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போறேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் ட்ரெஸ், சரி ஓகே, என் ட்ரெஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த கோட், லாங் கோட், இந்த மாதிரி லாங் கோட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணலாம்ல, அதனால இதை வாங்கினேன். இதுக்கு மேட்ச் பண்றதுக்கு நான் இந்த பிளாசோ ஒன்று வாங்கினேன். இந்த பிளாசோ சாரி ஜம்ப் சூட்டு, இந்த ஜம்ப் சூட் ஒன்று வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஸோ இதையும் மேட்ச் பண்றதுக்காக ஸோ செட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இது நம்ம நார்மலா வேறங்க சும்மா கூட போடலாம் இல்லையா? இதோட சும்மா இது பார்த்தேன்னா இதை பார்த்துட்டு இது திரும்பினா இது இருந்துச்சு, தூக்கு அப்படின்னு தூக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் இது ஒரு 1 பீஸ் ஒரு கவுன் வாங்கினேன், ரெட்டு. இது வந்து கொஞ்சமா இங்க மேலெல்லாம் கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, ஆல்டர் பண்ணிக்கலாம். எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் நம்ம ஆல்டர் பண்ணித்தான் ஆகணும். ஸோ நோ ப்ராப்ளம், இதையும் ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இந்த க்ரீனில் என்கிட்ட ட்ரெஸ் இல்லை, அதனால இந்த க்ரீனில் வந்து ஒரு 1 பீஸ் ஒன்று எடுத்தேன். ஸோ இந்த 3மே என்னோடது, நான் வாங்கியிருக்கிறது. அடுத்தது அம்மாது, எங்கேயோ போய் எதையோ பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதோ இதுதான் அம்மாது. என்னப்பா முன்னாடியும் பிளெயினாக இருக்குது, பின்னாடியும் பிளெயினாக இருக்குது, சைடில் மட்டும் தான் டிசைன் இருக்குமா? ஓகே, ஆனால் நல்லா ஒயிட் கிளிட்டர் ஆகுது. ஆமாம், அங்கங்கே அந்த சில்வர் கலர் இது கொடுத்துருக்காங்க, அதனால கிளிட்டர் ஆகுது. அடுத்தது டேடி, இது இந்த மாதிரி எப்படிதான் இந்த வெயிலில் இந்த மனுஷன் போடுறாருன்னு தெரியல, ஆனாலும் போடுவார். சொட்டர் சாதாரணமா இருக்கு, சாதாரணமா இருக்கு. இது ரொம்ப சாதாரணமா இருக்கு. அப்புறம் இது யாருது தெரியுது, இந்த மாதிரி தொப்பி வச்சுலாம் அவன் எடுக்க மாட்டான். எப்படி டாடி இந்த வெயில எப்படி போடுவேன் எனக்கு புரியல. போட்டுப்பியா? பரவாயில்ல. இதெல்லாம் வெயிலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? லைட்டா தானே இருக்குதுன்னா அப்புறம் அவ்வளவு ஆக்சுவலா பரவாயில்ல. இந்த நல்லா சாஃப்டா இருந்தது, ரெண்டுமே காஸ்ட்லி, அதனால வந்து நல்லா இருக்கும் மெட்டீரியல். எனக்குலாம் நான் காலையில ஒரு டிஷர்ட் போட்டேன், ஓகேவா? டிஷர்ட் அம்மா ஒரு கிராப் டாப் போட்டேன், ரொம்ப நாள் ஆச்சே போடலாமேன்னு போட்டேன். அது ஏசில இருக்கும் போதே எனக்கு மாதிரி கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு. வேணவே வேணாம், அப்படி ஒண்ணு நம்ம போடணும் தேவையில்லைன்ட்டு கழட்டிட்டு இன்னொன்னு போட்டேன். நான் இப்படி இருக்கிறேன்னா எங்க அப்பா வந்து என்ன வேர்த்தாலும் பரவாயில்லன்னு இப்படி இருக்காது. இவன் பாருங்க, இவன் அதுக்கு மேலே இருப்பான் போடுங்க. எப்படி ஒரு வேளை போட்டா நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும் போட்டாலாம். வந்து என்கிட்ட இதை காமிச்சான், இது பாரு இது நல்லா இருக்கான்னு இன்னொன்னு காமிச்சான், அது நல்லா இருக்காங்க, எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு, இதுதானே நல்லா இருக்குன்னா அப்புறம் ஏன்டா என்ன கேக்குற அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஏன்டா கேக்குற அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் இந்த ஒயிட் ஒன்று வாங்கினான். அடுத்து என்னது? யார் சட்டை? மௌலி சட்டை? மௌலி தான். வண்டி எடுக்கும் போது போடணுமாமா அவரு. இந்த மாதிரி சட்டை தானே கிழிஞ்சது? அது வேற ப்ளூ. அது ஆனா இந்த மாதிரி தானே செக்குடு. அப்படி சொல்லலடா, அந்த இது பேஸ் பண்ணி தானே எடுத்திருக்கா, அதை கேக்குறேன் நானு. அந்த மாதிரிதான் ஒரு ப்ளூ எடுத்தான், அதுக்கப்புறம் வேணான்னு வச்சுட்டு இதை எடுத்தான். இது நல்லா இருக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி ஆனா இதை போடாதடா, பிளாக் வேண்டாம், அந்த ஒயிட்ட போட்டுக்கோ. இதோ இது பேர் என்ன? இத போட்டுக்கோ அன்னைக்கு. ஒயிட்ல போடு, இத போடாத. ஓகே, சோ வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்துட்டு இப்போ வெக்கேஷன் போறதுனால. ஆமா என்ன நீ ஓகே, உனக்கு இன்னும் ஒண்ணே வெக்கேஷனுக்கு இன்னும் 2 இருக்குது அவனுக்கு. இருக்கா? சரி சரி ஓகே, அப்போ இருக்கா? ஓகே, சோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு பாண்டிச்சேரி வெக்கேஷன் வச்சிருக்கேன். ஆமா, ஏன் டாடி இப்படி வந்து மூஞ்ச காட்டுப்பா? நான் விட்டு கொடுத்தேன், சரி எடுத்துக்கோன்னு. நீ இருக்கிறது எல்லாத்தையும் நீ போட்ட. என்கிட்ட இல்ல, நான் எடுக்கிறதே கம்மி தான் எடுத்தேன். நீ எல்லாத்தையும் போட்டுட்ட. இல்ல, போடவே இல்ல. நீ ஊருக்கு போகும்போது 3 எடுத்துன்னு போய் போட்டு வந்துட்ட. 3 எடுத்ததுல ஆமா 3 எடுத்து அதெல்லாம் என்ன கம்மி தானே? இல்ல இதுவே கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3600 பேக்கேஜ்ல எடுத்தோம். இது எல்லாமே பேக்கேஜ்ல ஆஃபர்ல ஆஃபர்ல எடுத்தோம்.
பரவாயில்ல நம்ம பாண்டிச்சேரியில போய் பர்ச்சேஸ் அவ போடாதனால அவ வச்சிருக்கா. ஆமா ஆக்சுவலி வந்து இந்த ட்ரெஸ்லாம் நான் லாங் பேக் எடுத்துட்டேன். லாங் பேக்னா என்ன சொல்றது, போன வாரம் எடுத்தது. போன வாரம் அதுக்கு முந்தின வாரமே போயிட்டு நான் போட்டு வந்துட்டேன். அந்த டைம்ல போய் தான் நம்ம இது எடுத்தோம். இன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண குட்கலா. டாடி என்கிட்ட 6 ட்ரெஸ் இருக்கு டாடி நியூ, அதனால நான் குட்கலா உட்காந்துக்கிறேன். நான் குட்கலா உட்காந்துருந்தேன். ஆமாவா இல்லையா? ஆமா. ஏதோ போய் சும்மா வேடிக்கை பார்த்துருந்தேன் தவிர நல்லா இல்ல. இல்லையே நான் போய் மேல இதுல பாக்குறேன்னு சொன்னேன். பார்த்துதான் எடுத்திருப்பேன். ஆனா நான் போல. ஏன் போல? சரி ஓகே 6 ட்ரெஸ் இருக்கு, அநியாயம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா சுத்தி நின்றேன் நான். சரி ஓகே, நீ நியாயத்தின் சீக்கிரம். இன்னொன்னு எங்க அப்பா வந்து பாண்டிச்சேரியில நான் எடுத்து தரேன், நீ இப்ப அமைதியா இருன்னு சொன்னாரு. அந்த ஒரு ரீசனுக்கும் அது சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன், அதை சொல்ல மாட்டேற. வருகை இருந்ததுன்னா அந்த டைம்ல அப்ப எடுத்து தரேன் அப்படின்னு. அது வேற ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. சோ வந்துட்டு அதனால நம்ம இப்போ இந்த 3 ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம போறோம் பாண்டிச்சேரிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை டங் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.